உங்களில் எத்தனை பேருக்கு நிதானம் ரொம்ப அதிகம்? சரி, இது எப்படி நம்ம செக் பண்றது? ரொம்ப ஈஸிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலையும் பார்க்குறீங்கன்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா நிதானமானவர்னு அர்த்தம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். வணக்கங்க. இன்னைக்கு நான் எத பத்தி பேச போறேன்னா, கோவம், நிதானம். இது 2மே வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நம்ம எத அதிகமா கையில எடுக்கிறோம்? கோவத்த எடுக்கிறோமா? அல்லது நிதானத்த எடுக்கிறோமா? இது என்னோட இப்ப ரீசெண்டா நடந்த என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் வச்சு நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். என்னோட மகள் படிக்கிற ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஈவினிங் 3:30க்கு விட்டுட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து 3:45ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸ்டார்டிங்ல 4 மணிக்கு விடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ 5 மணிக்கு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குங்க. நான் வேலை செய்ற இடத்துல வந்து மதியம் சாப்பிட்டு நான் சாப்பிட வந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வந்து நம்மளால போக முடியாது. ஏன்னா, வீட்டுக்கு ஒரு முறை போறதுக்கும், ஸ்கூலுக்கு ஒரு முறை போறதுக்கும் அலவுட் கிடையாது. இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே தரமாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஈவினிங் 4 மணி வரையும் வெயிட் பண்ணுவேன். 3:55 வரையும் கடையில இருப்பேன். 3:55க்கு அப்புறம் இங்க பர்மிஷன் சொல்லிட்டு, பாப்பாவ கூட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு, அவளுக்கு ஹோம் ஒர்க் என்னென்ன இருக்கு, என்னென்ன சொல்லிக் குடுக்கணும்னு என்னோட மனைவிக்கு எல்லாமே எடுத்து சொல்லிக் குடுத்துட்டு, அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கிளம்பி நான் வேலைக்கு வருவேன். இதுதான் வழக்கம். அந்த ஈவினிங் 4 மணின்றதே எனக்கு ரொம்ப அ கேராயிரும். ஒர்க்கும் பண்றேன், சாப்பிடாமலே இருக்கேன். அதே நேரத்தில வண்டியில போயிட்டு அவள கூட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் என் மகளுக்காக இத வந்து நான் வந்து டெய்லியும் வந்து சரி 4 மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆச்சுன்னா 5 மணிக்கு தான் விடுவேன்ட்டாங்க. இப்ப நான் போறேன், ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு உள்ள போன உடனே அவரு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சார் வந்து பயங்கரமா கத்தி என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஏன் இப்படி நீங்க உள்ள வந்தீங்க? யார கேட்டு உள்ள வந்தீங்க? அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாரு. 2வது அங்க இருக்கிற வேலையாட்கள் அந்த ஆயாம்மா இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் கத்தி வெளியில போ, வெளியில போ முதல்ல நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அத பார்த்த உடனே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. நான் சைலன்ட்டா ஆயிட்டேன். நம்ம வந்து எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு நான் சைலன்ட் ஆயிட்டேன். உடனே என் பக்கம் திரும்பி உங்க பொண்ணு பேர் என்ன? அப்படின்னு சுபிக்ஷாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு என்ன பண்ணாரு? யாரு சுபிக்ஷா? வெளில வா. வெளில வான்னு சொல்லி வெளில கூப்பிட்டாரு. கூப்ட்டு நீ புக் எடு, புக் எடு அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து அவள வந்து ஒரு போயம் வந்து படிக்க சொன்னாரு. அவ உண்மையாலுமே சூப்பரா படிப்பாங்க. அவரு மிரட்டுனதிலேயே என் பொண்ணு பயந்துட்டா. பயந்து அவளால வந்து அத வந்து சரியா பேச முடியல, படிக்க முடியல. உடனே என்ன ஆச்சு, கன்னத்த புடிச்சு திருவ ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வருமா? கோவம் வராதா? எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிருச்சுங்க. எனக்கு கோவம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நீங்க எப்படி முதல்ல என் பொண்ணோட கன்னத்த புடிச்சு கிள்ளலாம்? நானே என் பொண்ண அடிக்க மாட்டேன். நீங்க எப்படி அடிக்கலாம்? இதெல்லாம் வந்து தவறு. அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன். அவரு என்ன பண்ணிட்டாரு, தவறா? என்ன தவறுப்பா? ஏன் தவறு? எதுக்கு நாங்க கிள்ளக்கூடாதான்னா, கிள்ளக்கூடாதுங்க. எதுக்குங்க கிள்றீங்க? அவ ஏதாவது தப்பு பண்ணாளா? என்ன பண்ணா நீங்க அவள கிள்றதுக்கு? அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேட்க ஆரம்பிச்சோம். கேட்க ஆரம்பிச்ச உடனே அவரு என்ன பண்ணிட்டாரு, உரிமையில நீ வா, போ அப்படின்ற மாரி பேசிட்டாரு. என்னோட விருப்பத்துக்கு நான் இத்தனை மணிக்கு தான் ஸ்கூலுக்கு விட்டு அனுப்புவேன். அதுக்கு இஷ்டமா இருந்தா, நீ வந்து உன்னோட மகள வந்து படிக்க வை. இல்லையா? நீ உன் பொண்ண கூட்டின்னு டிசி வாங்கின்னு போயிட்டே இரு அப்படின்ட்டாரு. உடனே நான் என்ன பண்றேன், தயவு செஞ்சு தாராளமா டிசிய குடுத்துருங்க. டிசி குடுக்கறது மட்டும் இல்லங்க, நான் கட்டின ஃபீஸையும் குடுக்கணும். சரிங்களா? நீங்க ஃபீஸையும் குடுத்துருங்க, டிசியும் குடுத்துருங்க. நான் வர ஆயுத பூஜைக்கு என்னோட மகள வந்து வேற ஒரு ஸ்கூல்ல நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவரு என்ன பண்ணிட்டாரு, திரும்பியும் அதே மாரி தான் பிஹேவ் பண்றாரு. நீ வா, போ அப்படின்றாரு. உடனே நான் என்ன பண்ணேன், நான் உங்கள எப்படிங்க வாங்க, போங்க அப்படின்னு மரியாதை குடுத்து பேசுறேன். நீங்களும் அந்த மரியாதை தானே எனக்கு திரும்பி குடுக்கணும். நீ வா, போன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லி திரும்பி நான் வந்து பேச ஆரம்பிச்சுட்டேங்க. அதோடவும் நான் சும்மா இல்ல. என் மேலயும் தவறு இருக்கு. என்ன இருக்குன்னா, அவரு வயசுல பெரியவரு. அதுக்கு நான் கொஞ்சம் மரியாதை குடுத்து நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஆனா, அவரு நடந்துகிட்ட விதம் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து சரியா படல. என்ன கத்த வேண்டியதா போயிடுச்சு. கத்திட்டு அவரு திரும்பியும் வந்து என்ன சொல்றாரு, "நீங்க வந்து சைன் பண்ணி குடுத்துருக்கீங்க. நாங்க எல்லா வித உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்கும் நான் கட்டுப்படுறேன்னு சொல்லி நீங்க சைன் பண்ணி குடுத்துருக்கீங்க." எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயிருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீஸ் வாங்குனீங்கல்ல, அதுக்கே எங்ககிட்ட சைன் வாங்கல. நீங்க எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் குடுத்து சைன் வாங்குனீங்க? முதல்ல உங்களோட இந்த நிர்வாகத்துல எவ்வளவு குறைகள் இருக்கு தெரியுமா? நீங்க டைமிங் மாத்துனீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சீங்களா? வைக்கல. ஐடி கார்டு குடுத்தீங்களா? குடுக்கல. என் பொண்ணுக்கு ஹோம் ஒர்க் டைரி குடுத்தீங்களா? குடுக்கல. ஆனா எல்லாத்துக்கும் பணம் வாங்கிட்டீங்க. இது எல்லாம் பண்றீங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து இத்தனை மணிக்கு போ, அத்தனை மணிக்கு போன்னு சொல்லலாம். முதல்ல உங்க டீச்சர்ஸ் எத்தனை பேரு நேஷனல் ஆந்தம் போடும்போது ஸ்டெடியா நிக்கிறீங்க? யாருமே நிக்கிறது இல்ல. ஒரு சிலரை தவிர யாரும் நிக்கிறது இல்ல.
அங்க வேடிக்கை பார்த்து, இங்க வேடிக்கை பார்க்கறது, ஃபோன் நோண்டுறது, இது ஒரு இதுவா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட வாங்க. இதே மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா டிஇஓ ஆஃபீஸ்க்கும், சிஇஓ ஆஃபீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். என்ன ஸ்கூல் நடத்துறீங்க? அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் நான் ஹார்ஷா நான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெரியவங்க யாரையும் வந்து மரியாதை இல்லாத நான் வந்து பேசுனது கிடையாது. மரியாதை இல்லாத நான் பேசவே மாட்டேன். எனக்கு அது வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா, அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க எத்தன பேர பார்த்துருப்பாங்க. எப்படி வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும். நம்மள ஒருத்தவங்க வந்து நம்மள பேசுனா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே கோவம் தானே அவங்களுக்கும் இருக்கும். அத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அவரு செய்தது தவறா இருக்கலாம், சரியா இருக்கலாம். அத பத்தி நான் பேச விரும்பல. ஆனா நான் கோவப்பட்டது என்ன பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைய புடிச்சு கன்னத்த புடிச்சு திருவுனது எனக்கு ரொம்ப கோவத்த உண்டு பண்ணிடுச்சு. அதனால நான் வந்து அவர வந்து பேச வேண்டிய சூழ்நிலை பேசிட்டேன். எனக்கு வந்து இப்போ வந்து அது வந்து தவறுன்னு படுது. நான் வந்து திங்கட்கிழமை ஈவினிங் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா, அவர் வயசுல பெரியவர். நான் இப்படி சொல்லி தான் கேட்பேன். நீங்க பேசுனது சரியா, தவறான்றதெல்லாம் நான் விமர்சிக்க வரலங்க. வயசுல பெரியவர் ஒருத்தர் உங்ககிட்ட நான் அப்படியே கொஞ்சம் சவுண்டா பேசியிருக்க கூடாது. நான் தவறா எதுவும் பேசலங்க. அங்க என்ன நடந்ததோ அதுக்கேத்த மாரி தான் நான் பேசினேன். தவறான வார்த்தையோ, தவறான ஒரு சொல்லோ நான் வந்து சொல்லல. இருந்தாலுமே மனதளவுல அவர நான் வந்து கடிந்து கொண்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு முடிவு எடுத்திருக்கேங்க. சரிங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துல நான் கோவப்பட்டது சரியா? இல்ல இப்ப இருக்க எனக்கு இந்த நிதானம் அன்னைக்கு இருந்திருக்கலான்றீங்களா? இல்ல அவருக்கு இருந்திருக்கலான்றீங்களா? அப்படின்றத நீங்க வந்து தயவுசெய்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து என்ன பண்ணணும்? நான் திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கலாமா? அப்படின்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க. அவ்வளோதாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் இதுதாங்க. கோவம், நிதானம். நம்மளோட லைஃப்ல வந்து என்னைக்குமே கடைசி வரையும் இருக்கும். அது வந்து நம்ம எத கையில எடுக்கிறோமோ, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்குறதும் அதுதான். அ கோவம்னா வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாதுகாப்புலாம் தராதுங்க. கோவப்படலாம். ஆனா எந்தெந்த இடத்துல கோவப்படணும், எவ்வளோ கோவப்படணுன்ற வரையிலும் இருக்கு. ஒரு மனிதன் மனிதனா உணர்றவன் மனிதனோட கோவம் காட்டுற வரையிலும் அவன் வந்து கோவப்பட்டுக்கலாங்க. ஆனா அத தாண்டி மிருகமா நடந்துக்கிற மாரி கோவப்படுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கோவம் வந்து படவே கூடாது. அது ரொம்ப தவறு. நான் இத தான் வந்து சொல்ல வரேன். நான் நிதானமா இருக்கணும். நிதானத்தோடயே நம்ம நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மாரி இருக்க நீங்களும் நிதானமா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேங்க. இததான் இந்த ஒரு சின்ன நிகழ்வுல நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? இந்த வீடியோவ நீங்க இதுவரையிலும் நிதானமா பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நிதானமா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்க வீடியோ முழுசும் பார்த்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தன பேரு இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகேங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்கள நான் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.